முடித்து விட்டார். பழைய ஏற்பாட்டில் இருந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்ப்பிக்கப்பட்ட பின்பு அவர் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்து புதிய சிருஷ்டிகளாக மாற்றப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கும் மிக பெரிய வித்தியாசம் இருக்கிறது என்பதை இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனை வைத்து சொன்னார். யோவான் ஸ்நானகனை வைத்து சொல்லும் போது என்ன சொன்னார் என்று சொன்னால், ஸ்ரீகளிடத்தில் பிறந்தவன் இல்லை, யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார், பரலோக ராஜ்யத்திலே தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கிற சிறியவன் அவனை காட்டிலும் பெரியவனாயிருக்கிறான். அப்போ மாம்சத்தின்படி ஒரு மனித வித்துனால ஒரு ஸ்திரீ இடத்துல பிறக்கிற ஒரு மனிதன்ல மிக பெரியவன் யார் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார் யோவான் ஸ்நானகன். அப்ப யோவான் ஸ்நானகன் எவ்வளவு பெரியவன் என்று சொல்லி பார்த்தா, நம்ம இந்த உலகத்துல மகா அலெக்சாண்டர் அப்படின்னு ஒருவரை குறித்து சொல்லுவோம். உலகத்தை முழுவதும் தன் வாலிப நாட்களிலே தன்னுடைய ஆட்சியின்களை கொண்டு வந்தார் என்று. பல மனிதர்கள் இந்த உலகத்திலே பராக்கிரமம் பண்ணினவர்களை நாம் வேதத்திலையும் நம்ம வாசிக்க முடியும். தாவீது ஒரு பெரிய பராக்கிரமசாலி, அவன் பெரிய தேசத்தை அவன் சுதந்திரித்திருந்தான், அவன் ஆட்சி செய்தான். அதே போல நம்ம பெரிய தீர்க்கதரிசிகளை பார்க்கிறோம். எலியா தீர்க்கதரிசி அவன் ஒருவனாக நின்று 450க்கு அதிகமான பாகால் தீர்க்கதரிசிகளை அவன் கொலை செய்தான். கர்த்தரே தெய்வம் என்பதை வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி அவன் நிரூபித்தான். இப்படி பல தேவனுடைய பிள்ளைகளை வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். தானியேலை பார்க்கிறோம், யோசேப்பை பார்க்கிறோம், யோசுவாவை பார்க்கிறோம், மோசேயை பார்க்கிறோம். இப்படி வேதத்திலும் பெரிய பெரிய தேவனுடைய பிள்ளைகளையும் பராக்கிரமசாலிகளையும் தேவனுக்காய் வைராக்கியமாய் நின்ற தீர்க்கதரிசிகளையும் நம்ம பார்க்கிறோம். யோனா தீர்க்கதரிசியை குறித்து ஆண்டவர் கம்பேர் பண்ணி பேசுறார், யோனாவிலும் பெரியவர் நான் என்று. அப்படிப்பட்ட யோனா, இப்படி பல மனிதர்கள் வேதத்திலே பெரிதாக சொல்லப்பட்டாலும் இவர்கள் எல்லாரிலும் உலகத்திலே பிறந்து உலகத்திலே இருந்த பெரிய மனிதர்கள் எல்லாரிலையும் மிக பெரியவன் யோவான் ஸ்நானகர். ஆண்டவர் சொல்கிறார், இந்த பழைய ஏற்பாட்டிலே மாம்சத்திலே ஒரு மனித வித்தாக பிறந்த எந்த மனிதனை காட்டிலும் இந்த மறுபடி பிறந்தவன், தேவனால் பிறந்தவன், தேவர்கள் என்று சொல்லுகிற இந்த ரகம், இந்த கிறிஸ்துவின் சந்ததி, அது கலாத்தியர் 3:16 சொல்கிறது, நாம் கிறிஸ்துவின் சந்ததி, we are the descendants of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுடைய வித்து, அவருடைய சந்ததியாக நாம் காணப்படுகிறோம். இவர்கள் மறுபடி பிறந்த தேவ பிள்ளைகள். அவர்கள் யோவான் ஸ்நானகனை காட்டிலும் பெரியவர்கள். அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தேவ தரிசனத்துக்குள்ளே கடந்து வர வேண்டும், தேவனுடைய சிந்தைக்குள்ளே கடந்து வர வேண்டும், தேவனுடைய எண்ணத்துக்குள்ளே கடந்து வர வேண்டும். தேவன் நம்மை குறித்து என்ன மேன்மையான காரியத்தை செய்ய விரும்புகிறார். அவர் இந்த வெறுமையா இருக்கிற இடத்தை அவர் நிரப்ப விரும்புகிறார். அதனால்தான் அவர் சொல்றார் மல்டிப்ளை. அவர் கொடுத்த ஒரு கமாண்ட், மல்டிப்ளை, நீ பெருகு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்திலே 1ஆம் தேதி ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன என்று சொல்லி நீங்க ஒருவேளை ஆவலோட இருப்பீங்களா? மல்டிப்ளை என்று சொல்லுகிறார். நீ பெருக வேண்டும் என்று சொல்லுகிறார். உன்னிடத்துல வெறுமையாய் இருக்கிறவைகள் எல்லாம் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்கிறார், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்கிறார். ஒரு குறைவில்லாத வாழ்க்கை, ஒரு நிறைவான வாழ்க்கை, ஒரு வழிந்தோடுகிற வாழ்க்கை, கொடுக்கிற வாழ்க்கை, அநேகரை ஆசீர்வதிக்கிற வாழ்க்கை. ஆபிரகாம் ஒரு குழந்தைக்காக ஏங்கி கொண்டிருந்தான். ஆண்டவரே, ஒரு குழந்தை கூட எனக்கு இல்லையே, என் மனைவி மலடா இருக்கிறாளே என்று சொல்லி அவன் ஏங்கி கொண்டிருந்தான். ஆண்டவர் அவனை தேர்ந்தெடுத்தார். வாப்பா, உனக்கு வயசாகி போச்சு, உன் மனைவிக்கும் வயசாகி போச்சு, குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கியா? நீ வா, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ. நான் உன்னை ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் மூலமாக பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி இவனை ஆசீர்வதிப்பதற்காக தேவன் அவனை அழைக்கிறார். அவனை பெருக பண்ணும்படியாக தேவன் அவனை அழைக்கிறார். அவனை எப்படி பெருக பண்ணுவேன் என்று சொல்லி அவனுக்கு காமிக்கும் போது ஒரு நாள் அவனை கூப்பிடுறாரு. அவன் என் சந்ததி எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறான். எனக்கு பிள்ளை கிடைக்கும் சொன்னாரு. அவன் நினைச்சிட்டு இருக்கான் இஸ்மவேல் என்னுடைய பிள்ளையா இருக்கட்டும் என்று நினைக்கிறான். அதுக்கு முன்னாடி எலேசர் என்னுடைய பிள்ளையா இருக்கட்டும் நினைக்கிறான். ஆண்டவர் சொல்றார், இல்ல, நான் சாராளுடைய கற்பத்துல, உன் மனைவியாகிய சாராளிடத்துல உனக்கு ஒரு குழந்தையை தருவேன், அதை பெருக பண்ணுவேன். அது எவ்வளவு பெருக பண்ணுவேன்னு பாரு, வா வெளியில வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் ஆகாயத்து நட்சத்திரங்களை காட்டி, இதை நீ என்ன கூடுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார்.
அவன் சொன்னான், என்ன முடியலன்னு சொன்னான். இந்த அளவுக்கு உன்னுடைய சந்ததி இருக்கும் அப்படின்னாரு. கடல் மணலை பார்த்து சொல்றாரு, அந்த அளவுக்கு உன்னுடைய அதை என்ன முடியுமா, அந்த அளவுக்கு உன் சந்ததி இருக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஆபிரகாம் பாருங்க, அது எவ்வளவு ஒரு அதிகபட்சமான பேச்சா இருக்கிறது. ஆபிரகாமால் அதை நம்ப முடியுமா, ஏற்றுக்கொள்ள முடியுமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில உங்க வாழ்க்கையில என்னது இல்லைன்னு நினைக்கிறீங்களோ, பலன் இல்லை என்று சொன்னால், நீங்கள் அநேக பலவான்களை உருவாக்குறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். ஒருவேளை நீங்க உங்க வாழ்க்கையில ஞானம் இல்லை என்று சொல்கிறீர்கள், அநேக ஞானிகளை உருவாக்கக்கூடிய, ஞானிகள் வியக்கக்கூடிய ஞானத்தை உங்களுக்கு கொடுக்க தேவன் விரும்புகிறார். உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை, இல்லாதவர்கள் என்று சொல்லுகிறீர்களா, உங்களை உள்ளவர்களாக ஐஸ்வர்யவான்களாக மாற்ற தேவன் விரும்புகிறார். அவர் ஒழுங்கின்மையாகவும் வெறுமையாக இருக்கிறவங்களை நிரப்புகிற தேவன், அதை சரிப்படுத்துகிற தேவன், அதை செழிப்பாக மாற்றுகிற தேவன். வறண்ட இடத்தை அவர் நீரோட்டமாக, நீர்ப்பாய்ச்சலமான தோட்டத்தை போல மாற்றுகிற தேவன். We should have the vision of God. தேவனுடைய தரிசனத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை இப்படி இருப்பதற்காக அல்ல. நாம் வீடு இல்லாதவராக இருக்கிறீங்களா, நீங்க அநேகருக்கு வீடுகளை கட்டி கொடுக்கக்கூடிய ஆட்களாக, வீடுகளை ஒருவேளை இலவசமா கூட கொடுக்கலாம். நம்மள ஆசீர்வாதம் அதிகமா வரும்போது, இல்ல அட்லீஸ்ட் வீடுகளை கட்டி வாடகைக்கு கொடுக்கிறவங்களா இருக்கலாம். நீங்க இன்னைக்கு ஒரு வாடகை வீட்டுல இருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு 10 வீடை கொடுத்து வாடகை கொடுக்கிறவங்களாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஐயோ, நான் வாடகை வீட்டுல இருந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேனே, வீடு இல்லையா, ஆண்டவர் அதை தருவார். தோட்டம் இல்லையா, ஒரு மாடு இருந்தா நாங்க நல்ல பால் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு 10 மாடை தருவார், ஒரு மாட்டு பண்ணையே தருவார். அதுதான் தேவனுடைய நோக்கம். தேவன் வெறுமையா இருக்கிற இடத்துல நிரப்பப்பா. இந்த உலகத்துல மக்களுக்கு எங்கன்னா தேவை இருக்கும், அந்த தேவையெல்லாம் நீ சந்தி. அதனாலதான் இயேசு கிறிஸ்து அழைத்து சொல்றார், வாங்க வாங்க, நீங்க என்ன செய்யுங்க, நான் உங்களுக்கு இலவசமாய் தரேன், என்னுடைய நாமத்தை பயன்படுத்துங்க, என்னுடைய பரிசுத்த ஆவியானவரை நான் உங்களுக்கு தரேன், நான் உங்களுக்கு அதிகாரத்தை தரேன். நீங்க போய் ஜனங்களுடைய வாழ்க்கையில பிசாசானவன் இருளாக மாற்றி இருக்கிறான். அவர்கள் வறுமையில இருக்கிறாங்க, வியாதியில இருக்கிறாங்க, அவர்கள் மரித்து போய் இருக்கிறாங்க, குருடா இருக்கிறாங்க, சப்பானியா இருக்கிறாங்க, நடக்க முடியாதவங்களா இருக்கிறாங்க, அவங்கள பேச முடியாதவங்களா இருக்கிறாங்க, ஒன்றுமில்லாம இருக்கு. அவங்கள நீங்க போய் சரிப்படுத்துங்க. குருடருக்கு பார்வழியுங்க, சப்பானிய நடக்க பண்ணுங்க, நீங்க மரித்தோரை உயிரோட எழுப்புங்க, குஷ்டரோகிகளை சுத்தமாக்குங்க, நீங்க பிசாசுகளை துரத்துங்க, நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அந்த இயேசு கிறிஸ்துவை தான் நம்ம பின்பற்றிட்டு இருக்கோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை எல்லாவற்றையும் சீர்படுத்தும்படியாகவும் ஒழுங்குபடுத்தும்படியாகவும் அதை சிறப்பாய் மாற்றும்படியாகவும் நம்மை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அநேக ஊழியர்களை போய் பார்க்கிறேன், அவங்க மிஷினரி என்று ஓடி போறாங்க. ஆனா போய் அங்க இருந்து என்ன பண்றாங்கன்னா, போட்டோ எடுத்து அனுப்புறாங்க. இங்க இருக்கிற ஜனங்கள் மூக்கு சிந்தி கொண்டே இருக்கிறாங்க, அவங்க காலில் செருப்பு இல்லாம நடந்து கொண்டே இருக்கிறாங்க, போடுறதுக்கு துணி இல்லாம இருக்கிறாங்க, அவங்க எழுத்தறிவற்றவர்களா இருக்கிறாங்க, இவங்களுக்கு பணம் தாங்க பணம் தாங்க பணம் தாங்க, காசு கொடுங்க காசு கொடுங்கன்னு சொல்லிட்டு இங்க காசு வசூல் பண்றதுக்காக அங்க போய் உட்கார்ந்து இருந்துட்டு போட்டோ எடுத்து அனுப்பிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் அதுக்காக நம்ம அனுப்பவில்லை. ஒருவேளை ஒரு ஸ்டார்டிங்க்கு கொஞ்சம் பணம் அவங்களுக்கு தேவைப்படலாம், ஆனால் ஆயுசு முழுவதும் அவங்களுக்கு பணம் கொடுக்கும்படி கர்த்தர் நம்ம அனுப்பவில்லை. அவங்களுக்கு தேவனுடைய பலனை கொடுக்கும்படி அனுப்பி இருக்கிறார், தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படி அனுப்பி இருக்கிறார், தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி அனுப்பி இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரால் அவர்களை நிரப்பும்படி அனுப்பி இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரோடு தேவனோடு அவர்களை இணைக்கும்படி தேவன் அனுப்பி இருக்கிறார். அதை செய்யும் போது அவர்கள் உங்களுக்கு தேவையான பணத்தை அனுப்புவார்கள், உங்களுக்கு தேவையான காய்கறிகளை அனுப்புவார்கள், உங்களுக்கு தேவையான நன்மைகளை அவர்கள் விளைவித்து அனுப்புவார்கள். அவருடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு கர்த்தருடைய வார்த்தையையும் கர்த்தருடைய தரிசனத்தையும் கர்த்தருடைய நோக்கத்தையும் அவர்களுக்கு விதைத்து அவர்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்பி பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக் கொள்ள வைத்து அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக உள்ள ஊழியர்கள் இன்னைக்கு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள், அழுது கொண்டிருக்கிறார்கள், உபவாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், எங்களுக்கு சரியா சாப்பிடவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா நம்ம ஊழியத்துக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஊழியம் அப்படிப்பட்டதல்ல. ஊழியம் என்று சொல்லுகிறது அவர்கள் பராக்கிரமம் அடைந்தவர்கள், தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள், பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் நிரம்பினவர்கள். அவர்கள் போய் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்து ஜனங்களுடைய வாழ்க்கையை தலைகளாக மாற்றுகிறவர்கள். அந்த தரிசனமும் அந்த அபிஷேகம். அதனால இயேசு சொன்னாரு, நீங்க எனக்கு சாட்சிகளா இருப்பீங்கன்னு சொன்னா நேரடியா போயிருங்கப்பா களத்துக்குன்னு சொல்லல.
உன்னதத்தின் பலனால் தரிப்பிக்கும்படி எருசலேமிலே காத்திருங்கள் சொன்னார். அவர்களை பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பினார். அந்த ஆவியானவர் யார் என்று சொன்னால், மரித்த இயேசுவை உயிரோடு கூட எழுப்பினார். 3 நாட்களுக்கு பின்பு நாரி போன சரீரத்தை உயிரோடு கூட அதே ஆவியானவர், எபேசியர் 1:19 அதான் சொல்லுகிறார். அதே ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவரோடு இணைக்கப்படாமல், பரிசுத்த ஆவியான வல்லமையினால் நிரப்பப்படாமல், தேவ தரிசனமும் தேவ நோக்கமும் மற்றவர்களாக இருந்து நாம் எதுவும் இந்த உலகத்திலே சாதிக்க முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளை, நமக்கு தேவை தேவனுடைய தரிசனம், தேவனுடைய நோக்கம், தேவனுடைய வாஞ்சை, தேவனுடைய விருப்பம். அது என்னவென்று சொன்னால், ஒழுங்கில்லாமையும் வெறுமையுமாய் இருக்கிற இடமானது அது ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும், அது நிரப்பப்பட வேண்டும். நம்முடைய காலியா இருக்கிற இடங்கள் எல்லாம் நிரப்பப்பட வேண்டும். உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் கம்மியா இருக்குதா, அது நிறைந்தோடுகிறதாய் மாற்றப்பட வேண்டும். உங்களிடத்துல பலவீனம் இருக்குதா, அது முழுவதும் தூக்கி எறியப்பட்டு நீங்கள் பலவானாய் மாற வேண்டும். நீங்கள் ஞானமற்றவர்களாய் இருக்கிறோமா, நாம் பெரிய ஞானிகளை உருவாக்குற ஞானவான்களாய் மாற வேண்டும். தேவனுடைய நோக்கம் சொல்கிறார், சபையின் மூலமாக அனந்த ஞானம் துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தெரிய வர வேண்டும். இந்த உலகத்தில் ஆளும் டீச்சர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்த நாட்களிலே அவர்கள் இருந்த நாள், அவர் பிறந்த போது அந்த தேசம் அவர்களுக்கு சொந்தம் அல்ல, ரோமர்கள் ஆட்கொண்ட ஒரு எதிர்மறையான சூழ்நிலையிலே தான் சபை இந்த உலகத்திலே பிறந்தது, சபை இந்த உலகத்திலே வளர்ந்தது, சபை இந்த உலகத்தை தலைகளாக மாற்றினது. எதனால என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலே, தேவனுடைய அபிஷேகத்தினாலே, தேவனுடைய வரங்களினாலே, தேவனுடைய கிருபைகளினாலே. அவர்கள் ஆவியின் வரங்கள் 9 உடையவர்களாக, ஆவியின் கனிகளுடையவர்களாக, ஆவிக்குரிய போர் ஆயுதங்களை தரித்தவர்களாக, பராக்கிரமசாலிகளாக இருந்து தேசங்களை தலைகளாக மாற்றினார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் நம்மை அதற்காக தான் அழைத்திருக்கிறார், அதற்காக தான் தெரிந்து வைத்திருக்கிறார். நாம் தேவனோடு கூட ஒன்று சேருவோம், தேவனோடு கூட கை கோர்ப்போம். நாம் இருக்கிற இடங்களை, ஒரு வறட்சியான இடங்களை ஏதேன் தோட்டத்தை போல மாற்றுவோம். நாம் செழிப்பாக மாற்றுவோம், அதை ஆசீர்வாதமாக மாற்றுவோம், அதை உயர்த்துவோம். அதற்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.